ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மார்கழி மாதம் 6ஆம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி. ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுகிறார்கள். செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் முயற்சிகள் காலம் தாழ்த்தப்பட்டாலும் எடுத்த முயற்சிகளில் வெற்றியை காண்பதற்கான ஒரு சூழல் உண்டு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் குருவினுடைய பார்வையிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. குடும்ப உறுப்பினர் ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதற்கான ஒரு சூழல் உண்டு. இளைய சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் இம்மாதம் 10ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசிநாதனுடன் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். சிலருக்கு புதிய ஒப்பந்தமும் நீங்கள் விளைவித்த பொருளுக்கு புதிய விலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புத்திரர்களான நற்ப எறும்புகளும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது.
கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இம்மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 6ஆம் தேதி வரை ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. களத்திர ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை மாதம் 6ஆம் தேதி வரை அஷ்டமாதிபதி பார்வையிடுவதாலும் ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் இதற்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இருந்த போதிலும் அடுத்த பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வது மிகவும் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் குருவினுடைய பார்வையில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றம் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விடுவதாலும் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். நீங்கள் செய்யும் தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. இதற்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.